ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் ஒரு சட்னி செய்ய போகிறோம். தேங்காய், கொத்தமல்லிலாம் சேர்த்து. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்னிக்கு வதக்கிறதுக்கு இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடான உடனே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். பருப்போட கலர் லேசாக மாறுற சமயத்தில் நான் ஒரு 2 பெரிய பல் பூண்டு, கூடவே 3 பச்சை மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பருப்பும் நல்ல பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்களா, உளுந்து வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து வறுபடக்கூடாது, கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து இந்த மாதிரி 2-3 துண்டுகளாக பிச்சு சேர்த்துக்கிட்டு அதையும் லேசாக வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு கடைசியில் இதில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லேசாக ஒரு 2-3 பெரட்டு மட்டும் பெரட்டினா போதும். ஒரு 10 செகண்ட் கிட்ட வதக்கிட்டு கடைசியில் வந்து தேங்காய் சேர்க்கணும். உங்களுக்கு தேங்காய் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு லேசாக அது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லேஸ் கொரப்பாக நான் அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கிறத விட லேஸ் கொரப்பாக அரைச்சோம்னா இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். இந்த கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டோம்னா மணக்க ரொம்பவே சுவையான தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.